வணக்கம் மாணவர்களே. ஆறாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் அலகு 2 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸு நம்ம அலகு 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் நீர், வாட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். வாட்டர் பற்றி எல்லாமே, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன, அது பூமியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குது, எப்படி ஏகப்பட்ட தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யூனிட் முடிஞ்சது நான் சொன்னேன். நெக்ஸ்ட் அதாவது நம்ம வரக்கூடிய சாட்டர்டே டெஸ்ட். சரிங்களா? அது வாட்டர், நீர். அந்த டெஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் 10 ஒன்வேர்டு ரெடி பண்ணியாச்சு. டெஸ்ட் வச்சு இன்னைக்கு நாம பார்க்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அலகு 3ல இருக்கும். நம்மை சுற்றி வேதியியல், அதாவது கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறது இங்கிலீஷ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மை சுற்றி என்ன மாதிரி வேதியியல் இருக்கு, அதாவது அன்றாட வாழ்வில வேதியியல் எப்படி இருக்கு. அன்றாட வாழ்வில வேதியியல் அப்படின்னா என்ன? வேதியியல் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு நினைப்போம். நான் ஏற்கனவே சொன்னேன், இது எதுவுமே சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாமே அறிவு. அதனாலதான் அறிவியல். அறிவு பிளஸ் இயல், அப்படிதானே? ஸோ தெரிஞ்சுக்கிறது தான். அதனால அது வேதியியல், இயற்பியல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு தான் தவிர எல்லாமே நாலேஜ் தான். நம்மளை சுற்றி நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கு. நம்மளை சுற்றி அன்றாடத்துல நிறைய வேதியியல் இருக்கு. அதை நம்ம வாட்ச் பண்ணணும். ரைட்? சரியா? ஸோ இப்போ இதை நீங்க ஒரு லைக் சில இதை நான் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஒரு டைம்ல ஒரு ஒரு சமையல்காரர், ஷெஃப் ஆதி காலத்துல ஒரு கதை தான். ம், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம எல்லாத்துக்குமே கேக் பிடிக்கும், கரெக்டா? அவர் கேக்க மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும்னு பார்க்குறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, உலகத்திலே பெஸ்டா அந்த கேக் இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கிறாரு. ரொம்ப ஒரு சாக்லேட் கேக்கோ ஏதோ ஒரு, கேக்ல நிறைய வகைகள் இருக்கு. அப்போ அவர் நினைக்கிறாரு, உலகத்துல ரொம்ப பெஸ்டான ஒரு சாக்லேட் கேக்கை நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த கேக் உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை மைதா மாவு, அப்புறம் சுகரு, வேற என்னெல்லாம் போடுவாங்க, எக்ஸ், முட்டைகள் போடுவாங்க. அப்புறம் இது போக கோகோ பவுடர்லாம் போடுவாங்க, அப்படிதானே? சாக்லேட் பவுடர் அதெல்லாம் நம்ம போடுவாங்க அதுக்கு ஏத்தால. பட் அந்த கேக்கை ரெடி பண்ண பிறகு அந்த அந்த கேக் அந்த அளவுக்கு சூப்பரா வரல. ஒரு மாதிரி ஹார்டா இருக்கு. ம் நல்ல ஒரு மெதுவா, நம்மளுக்கு இப்பவுமே கேக் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருந்தா கேக் பிடிக்காது. பிஸ்கட் ஹார்டா இருக்கும், ஹார்டா இருக்கணும். ஆனா கேக் ஹார்டா இருக்க கூடாது. எவ்வளவு எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இத பார்க்கும்போது அவருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா இது, நமக்கு இந்த மாதிரி இது பண்ண போறோமே, நம்மளால ஒரு நல்ல பெஸ்டான கேக்கு கிரியேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவர் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கடையில நின்று பேசிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு அப்பந்தான் ஒரு சில கெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கறதுக்காண்டி அந்த கெமிஸ்ட்ரி கடையில் நிற்கிறாரு. அப்பதான் இவர் எதாச்சும் பார்க்காரு, இந்த செஃப் சமையல்காரர் அங்கே போயிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறார். அப்படி இந்த மாதிரி நான் பண்ண நினைச்சேன், முடியல. நான் எல்லாமே கரெக்டாக தான் போட்டேன். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வேரி பண்ணி பார்த்தேன். இதை கொஞ்சம் அதிகமாக, அதை கொஞ்சம் குறைச்சு, நம்ம அப்படித்தானே பண்ணணும், அப்படிலாம் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் வரலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த கடைக்காரரான கெமிஸ்ட்ரி, அவர் கெமிஸ்ட்ரி கடை தானே வச்சிருக்காரு, கெமிக்கல் கடை தான் வச்சிருக்காரு. அதனால அவருக்கு தெரியும். அவர் சொல்றாரு அடுத்த ஒரு வார்த்தையை, பேக்கிங் சோடா இதை நீங்க ஆட் பண்ணுங்க அது கூட அப்படிங்கிறார். நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா சோடா உப்பு, சமையல் சோடா அப்படின்னு பல பேரால போடுவாங்க. சமையல் சோடா அப்படின்னு போட்டிருக்கேன், இல்ல சோடா உப்பு, எப்படியோ நம்ம அந்த அந்த வட்டாரத்துல ஏதோ சொல்லுவோம், இப்படி சொல்லுவோம். இதை ஆட் பண்ணி பாருங்கங்காரு. அப்படியா, இது பண்ணி பார்த்தா அது வருமா அப்படிங்கிற, நீங்க பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரு உடனே அந்த பேக்கிங் சோடாவை இது பண்றாரு. பார்த்தா அந்த கேக் ரொம்ப ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அழகா, நல்லா ஃப்ளஃபியா, லைட்டா சூப்பரா இருக்கு. ஸோ இந்த பேக்கிங் சோடா ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்கிரீடியன்ஸ் இந்த கேக்ல. அப்ப இது ஒரு கெமிஸ்ட்ரி தானே. அப்போ நம்மளுக்கு அது படிக்கும் போது ஓகே, இந்த கெமிஸ்ட்ரியில கெமிக்கல்ஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான், சுகர் கெமிக்கல்ஸ் தான், எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ இது எங்கெங்க யூஸ் ஆகுது, எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிடமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ம்
இப்ப நம்ம லெமன் ஜூஸ் குடிக்கிறோம், ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறோம், அது ஒரு கெமிக்கல்ஸ் தான். அதுலயும் ஆசிட்ஸ் தான் இருக்கு. அடுதானே இதான் இருக்கு. அண்ட் இன்னொன்னு நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு தீப்பெட்டி நம்ம எல்லாருமே தீப்பெட்டி வச்சு பொருத்திருப்போம். தீப்பெட்டி வச்சு பொருத்தின உடனே தீ எரியுது. ஏன், எப்படி? என்னைக்கா யோசிச்சு பாத்துறீங்களா? நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு தீக்குச்சி இருக்கு, தீப்பெட்டில அப்படி பொருத்துறீங்க. பொருத்தினா தீ எரியுது. எதனால? ஏன்னா நீங்க அந்த தீக்குச்சில பாத்தீங்கன்னா அதோட தலையில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு மருந்து தடவி வைப்பாங்க. அடுதானே? சோ அந்த மருந்து என்ன பண்ணும்னா உரசும் போது ஸ்பார்க் வருது அந்த அட்டைப்பெட்டில. அப்புறம் அது முக்கியமா அது சுத்தி இருக்க ஆக்சிஜன், ஆக்சிஜன் கூட வினை புரியுது. நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். போன டேம்ல படிச்சிருக்கோம். ஒரு பொருள் எரியணும்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் இல்லைன்னா எரியாதுன்னு ஒன்று படிச்சிருக்கோம். அங்கதான் வராரா ஆக்சிஜன், அவரோட ரோல் வருது. அப்போ அந்த ஆக்சிஜன் ஏர்ல இருக்கிற ஆக்சிஜன் தான். ஏர் தனியா இல்லை, ஆனா ஏர் நம்ம வந்து ஆக்சிஜன் நைட்ரஜன் தனி தனியாலாம் கிடையாது, ஏர்ல இருக்கு. ஸோ ஏர் அந்த அந்த மேட்சிஸ்டிக் கெமிக்கல்ஸ் கூட ரியாக்ட் ஆகி அந்த தீ எரியுது. அப்போ நம்ம ஃபயரை ப்ரொடியூஸ் பண்றோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ம். ரைட்டா? அப்புறம் காலையில எழுந்திரிச்சோனையோ இல்லை சாயந்தரம் நீங்க ஸ்கூலுக்கு விட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் வந்து சோப் போட்டு கழுவ சொல்லுவாங்க. அண்ட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சானிடைசர் அப்படிலாம் ஒன்று வந்திருக்கு. ஹேண்ட் வாஷ் அப்படிலாம் வந்திருக்கு. ஸோ அது ஒரு கெமிக்கல்ஸ். அது என்ன பண்ணும், நம்ம கையில நம்மளுக்கே தெரியாம லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் பாக்டீரியாஸ் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு அந்த கெமிக்கல்ஸ் அந்த சோப்ல ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கை கால் கழுவும் போது அந்த கிருமிகளை நம்ம 100% ரிமூவ் பண்ணாலும் அட்லீஸ்ட் 95% ரிமூவ் பண்ணாலும் நல்லது தானே. ஸோ இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்வியல நம்மளை சுத்தி இருக்கிற கெமிஸ்ட்ரி. கரெக்ட். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்போ அதை விட இன்னும் வேற இதெல்லாம் நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க நல்ல ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, எக்கு எடுத்துக்கோங்க. ம். அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வேற என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர்ல இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த முட்டையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மலா இருக்கிற முட்டையை நீங்க உடைச்சீங்கன்னா அதுல இருக்கிற லிக்விடு அந்த எல்லோ கலர்லாம் வரும். கரெக்டா? பட் இந்த முட்டை வந்து அந்த மாதிரி உடையக்கூடிய தன்மை இருக்கு. பட் நீங்க ஒரு வெந்நில இதை போடுறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அதாவது முட்டையை அவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? முட்டையை அவிச்சோம். முட்டையை அவிச்சோன்னே பாத்தீங்கன்னா இது வந்து வேற மாதிரி மாறிடும். அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஓடை மட்டும் தனியாக எடுக்க முடியாது. அந்த வெள்ளை லிக்விட் மாதிரி இருக்கும், மஞ்சள் கரு மாதிரி இருக்கும். அந்த வெள்ளை லிக்விட்லாம் அதை சுற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துடும். பார்த்துருக்கீங்கல்ல? உள்ள இருக்கிற அந்த மஞ்சள் கரு பார்த்தீங்கன்னா நடுவில் இப்படி இப்படி வந்துடும். இப்போ மேலே இருக்கிற அந்த ஓடை உங்களால் பிரிச்சு எடுக்க முடியுது. அப்போ ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுக்க முடியாது, உடைஞ்சிரும். ஆனா இப்போ உங்களால பிரிச்சு எடுக்க முடியுது. எப்படி? சாதாரணமா அது மாறுனுச்சா? இல்ல, நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? அது வந்து அவிச்சிருக்கீங்க, வேக வச்சிருக்கீங்க. சரிங்களா? பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? வெந்நீல நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெந்நீ அந்த ஓடை வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மாத்துது. ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் சம் நடக்கு. நான் சொன்ன உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்க அந்த தொலியை உரிக்க ரொம்ப கஷ்டம். நீங்க உங்க வீட்ல மேபி அம்மா அக்காவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்ப நீங்க பார்த்துப்பீங்க அந்த தொலியை உரிக்க கஷ்டம். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா வெந்நீல போடுவாங்க. வெந்நீல போட்டு எடுத்த பிறகு தொலி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா மாறும். ஃபர்ஸ்ட் ஹார்டா இருந்த அந்த தொலி இப்போ சாஃப்டா மாறிடும். உடனே அதை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கரெக்டா? அப்ப அங்கேயும் நீங்க என்ன பண்றீங்க? சாதாரணமா அது மாறல. உடனே ஒரு நீங்களே நம்ம சாதாரணமா நம்மளை சுத்தி இருக்கிற வேதி வினைகளை சொல்றேன் என்ன நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சாதாரண தண்ணி இருக்கு. டீ தூளை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை நீங்க கொதிக்க வைங்க, அந்த தண்ணியோட நிறம் மாறிடும். திருப்பி எனக்கு தண்ணி வேணும்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? ஏன்னா அந்த டீயோடைய அந்த டீ தூள், தேயிலை தூள்பாங்க, அந்த தேயிலை தூளோட நிறம் தான் அந்த தண்ணியோட நிறமா மாறிடும். திருப்பி அதனால நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான எவ்வளோ நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து அந்த அளவுக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா உங்களை சுத்தி அன்றாடம் கெமிக்கல்ஸ் இருக்கு. அத அது வந்து எல்லாமே நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே அது என்னெல்லாம் யூஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் இப்போ மெடிசின்ஸ் ஒரு மாத்திரை போடுறோம், தலைவலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம், காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரை போடுறோம், உடல் வலிக்கு ஒரு மாத்திரை போடுறோம். அப்போ ஒவ்வொரு மாத்திரையும் அதுக்கு உண்டான ஒரு 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 ரோல், பர்பஸ் அதுக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இது. ஓகே. ரைட். அண்ட் இந்த சேஞ்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ரெண்டெண்ணா இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா
கெமிக்கல் சேஞ்சஸ் அதுதான் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சேஞ்சஸ்ல கெமிக்கல் சேஞ்சஸ், வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம் அப்படின்னு ரெண்டெண்ணா இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வேதியியல் மாற்றம் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸே மாத்திரும். சேஞ்ச் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரியா? சப்ஸ்டன்ஸ் மாறிடும். பட் பிசிக்கல் பிசிக்கல் சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்லி சைஸ் மாறலாம், சேஃப் மாறலாம், வால்யூம் மாறலாம், இந்த மாதிரி கன அளவு. சரிங்களா? உருவம், அளவு இதெல்லாம் மாறலாம். புரியுதா? கம்ப்ளீட்டா இன்னொரு சப்ஸ்டன்ஸா மாறாது. ம்? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டேட் கூட மாறும். அதாவது லிக்யூட்ல இருந்து கேஸ், கேஸ்ல இருந்து லிக்யூட், இந்த மாதிரி மாறுறது கூடமே ஆக்சுவலி அது கெமிக்கல் ரியாக்ஷன் கிடையாது, பிசிக்கல் சேஞ்சஸ் தான். சரியா? ஏன்னா அது வந்து எல்லாமே வாட்டர் தான். வாட்டர் கம்ப்ளீட்டா இன்னொன்னா மாறல. வேப்பர் இருந்தாலும் சரி, ஐஸ் கட்டி இருந்தாலும் அது எல்லாமே வாட்டர் தான். சரியா? அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் ரிமைன்ஸ் அப்படியே இருக்குன்னா அது வந்து என்னதுன்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி, கெமிக்கலு. சப்ஸ்டன்ஸ் மாறிட்டு நம்ம நம்ம சொல்றோம்னா அது மாதிரிலாம் நம்ம வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகேவா? அதாவது வேதியியல் மாற்றம், இயற்பியல் மாற்றம் அப்படின்னு ரெண்டா இருக்கு. அதுல நிறைய எக்ஸாம் கொடுத்துருப்பாங்க. இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஒரு குச்சி இரண்டு துண்டாக உடையுது அப்படின்னா பாத்தீங்கன்னா அது உடைச்சிருக்கோம்னா சைஸா மாறி இருக்கு. வேற கெமிஸ்ட்ரி எதுவுமே மாறல, கெமிக்கலா மாறல. காகிதம் எரிதல் அது என்னது? தேநீர் தயாரித்தல், நீர் கொதித்து ஆவியாதல், இந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்குனா அது வந்து வேதியியல் மாற்றம். ஒரு பொருளோடைய வடிவத்திலேயோ அளவிலேயோ பருமன்லயோ வந்து மாற்றம் இருந்ததுன்னா அது வந்து இயற்பியல் மாற்றம். ஓகே. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஒரு பருப்பொருள் இருக்கு. அதோடைய நீர்மத்துல இருந்து வாயுவா மாறுது. நீர்மத்துல இருந்து திண்மமா மாறுதுனாலும் அப்பொருளுடைய தன்மை வந்து மாறாம இருக்கும். சரியா? ஜஸ்ட் அதோடைய வடிவம் தான் வேற மாதிரி இருக்கும். அதனால அந்த வார்த்தையை யூஸ் பண்றோம். வடிவம் தான் வேற மாதிரி இருக்கும். தன்மை மாறாம இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிச்சுக்கணும். ஓகே. ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டர் எடுத்துட்டு அதுல மஞ்சத்தூள் போடுறோம். உடனே தண்ணிலாம் மஞ்சள் மஞ்சள் கலர்ல மாறிடும். அடுதானே? இதை நல்லா கரைச்சனியா நல்லா மஞ்சள் தூளை போட்டு நல்லா கரைச்சிங்கன்னா தண்ணி நல்லா அழகா மஞ்சள் கலர்ல மாறிடும். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இன்னொரு பீக்கர்ல சோப்பு நீரை எடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பீக்கர்ல சோப்பு நீர், சோப்பை நல்லா கரைச்சி வச்சிருக்க நீர். இப்போ இந்த மஞ்சத்தூள் தண்ணி இருக்குல்ல, இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுல மஞ்சத்தூளா போட போறீங்க. மஞ்சத்தூள் நீங்க வீட்ல போட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும். இப்போ மஞ்சள் கலர்ல உங்களுக்கு வராது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரஞ்சு கலருக்கு இது வந்து போயிரும். புரியுதா? ஃபர்ஸ்ட் மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. ஆனா இப்ப மஞ்சள் கலர்ல இல்ல. ஆனா இது தண்ணி மட்டும் இல்ல. இது கூட நம்ம என்ன சேர்த்திருக்கோம்னா சோப்பு நீர், நம்ம சோப் வாட்டரையும் கொஞ்சம் சேர்த்திருக்கோம். இதே மாதிரி நம்ம மற்ற திரவங்கள்ல நீங்க மஞ்சத்தூளை யூஸ் பண்ணி என்னென்ன மாற்றங்கள்லாம் வருது. உதாரணத்துக்கு புளி கரைசல்ல யூஸ் பண்றா சொல்றாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்கென்ன இருக்கோ அதை நீங்க அவைலபிள் இருக்கோ அதுல போட்டு பாருங்க இதா மாறும்னு சொல்லிட்டு. சோ வேதியியலாளர்கள் மஞ்சளை பார்த்தீங்கன்னா இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது ஒரு ஒன்னடா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இயற்கை நிறங்காட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய நிறம், அந்த மஞ்சளுடைய நிறம் பார்த்தீங்கன்னா தண்ணில இருந்தா மஞ்சள் கலர்ல இருக்கு. இதுவே ஒரு சோப்பு நீர்ல இருந்ததுன்னா ஆரஞ்சு கலர்ல மாறி, அப்ப அது நிறத்தை காட்டுதுல்ல. அப்ப அதை நம்ம எதுக்குனாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, அதான் நேச்சுரல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்துட்டீங்க, டர்மரிக் பவுடரை போடுறீங்க. இன்னொரு பீக்கர்ல தண்ணி எடுத்துட்டு சோப்பு, அதெல்லாம் சோப் வாட்டர் எடுக்கிறீங்க, அதுல டர்மரிக் பவுடர் போடுறீங்க. ஆனா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நடக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பால் தயிரா மாறதை பார்த்துருக்கீங்களா? அடுத்தனா பால் வச்சுருந்தீங்க கொஞ்ச நேரத்தில் திரிஞ்சிரும். திரையும் அப்படிம்பாங்க சில நம்ம வட்டார சொல்ல. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா அது கட்டி ஒரு மாதிரி துண்டு துண்டு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் தயிராக தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் பாத்திரத்துல சில போக முடியாத அழுக்குக்கு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சட்டையில எல்லாம் ரத்தக்கரை பட்டுனா டீ கரை பட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்லாம் வரும். ஸோ அதுக்கு சொல்றேன், நமக்கு நம்ம ஆடுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி வரும். சட்டையில வந்து டீ தூள், டீ வந்து பட்டுதுன்னா இதை போட்டா வெள்ளை வெள்ளைன்னு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி, கெமிக்கல்ஸ் அதுல இருக்கு. அப்புறம் நீங்க இட்லி மாவு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இட்லி மாவு பார்த்தீங்கன்னா இட்லியில இட்லி கொப்பரை, அந்த கொப்பரையில வச்சுக்கிட்டு அவிக்கும்
ஓடிய இட்லி சற்று கடினமாகவும் பழைய மாவில் தயாரிக்கப்பட்ட இட்லி மிருதுவாகவும் இருக்கும். அதை நீங்க மேபி தெரியல, எத்தனை பேர் வாட்ச் பண்ணிப்பீங்க தெரியல. வீட்டில் கேட்டா சொல்லுவாங்க. இப்போ முத நாள் தான், அதனால தான் வீட்டிலே சொல்லுவாங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மாவு நேரத்தை அரைச்சிருக்கேன்னா ஒரு 2 3 நாள்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ரொம்ப சாஃப்டா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது மேபி கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. ஏன் அப்படின்னா, ஏன் அதுல என்ன நடந்திருக்கு, அதுலயும் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மாவை நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க, நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா அதுல பாக்டீரியா இதெல்லாம் வரும். நன்மை செய்யும் பாக்டீரியா கூட இருக்கு. ஸோ அதெல்லாம் அந்த இட்லி மாவை கொஞ்சம் மாற்றி விட்டுரும், கொஞ்சம் சாஃப்ட்னஸாக ஆகிக்கிறோம். அதனால தான் நமக்கு 2 3 நாள் கழிச்சு இதாகுது. நம்ம வேற எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு இன்னும் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த இப்போ சொன்னோம்ல பேக்கிங் சோடா அதெல்லாம் கலப்பாங்க. பட் அது ரொம்ப சாப்பிட்டா வயிறு நிறைய பேருக்கு ஒத்துக்கிறாது. வயிறு வலி வரும், கேஸ் ட்ரபிள் வரும், நிறைய இருக்கு. பட் கெமிக்கல்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள கூடாது. பட் ஹோட்டல் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹோட்டலுக்கு தான் என்னது, நம்ம ஹோட்டல் வரானா நல்லா சாப்பிட்றான், அவனுக்கு வந்து டேஸ்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்ட மணிக்கு போட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து டேஞ்சர்ஸ் தான், நம்மளுக்கு வயிறு வலி வந்துடும். நிறைய பேருக்கு ஹோட்டல் சாப்பிட்டோன்னா வயிறு வலி வர காரணம் இதுதான். அங்கே வந்து இதெல்லாம் அதிகமாக போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் வீட்டில் உள்ள இரும்பு கதவை, நீங்க ஜன்னல் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, இரும்புல இருக்கும். பட் இது புதுசா கட்டின வீடு அழகா இரும்பா தான் இருக்கும். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு என்ன ஆயிரும், துரு பிடிச்சிரும். துரு பிடிக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன தூள் மாதிரி அந்த ஜன்னல் கம்பிக்கு அடியிலையும் சரி, அந்த கதவுக்கு அடியிலும் சரி எப்படி இருக்கும். நாளாக நாளாக அங்கே ஓட்டெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா அவ்வளோதான், துற போட வேண்டியதான். இதுக்கு காரணமும் என்னதுதான், கெமிக்கல் ரியாக்ஷன் தான், கெமிஸ்ட்ரி தான் பின்னாடி. ஓகேவா? அது மாதிரி வாட்டர்ல நீங்க வந்து சுகரை நல்லா மிக்ஸ் பண்றீங்க, சீனியை மிக்ஸ் பண்றீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் இல்லாம இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும், அப்படிதான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணம் இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது, இட் இஸ் a branch of science which deals with the study of particles around us. நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் பத்தி படிக்கக்கூடியதான் கெமிஸ்ட்ரி, வேதியியல். அப்படின்னு என்னத்தான், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்களை பற்று அறிவது, சரியா? ஸோ இட் இஸ் a branch of science which deals with a which deals with the study of particles around us. சரியா? The beauty of chemistry is that it explains the properties of basic components of particles such as atom molecules and effects of combination அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் நம்மளை சுற்றி அணுக்கள் மூலக்கூறுகள் அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டோம், அதெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வேதியியல் அப்படிங்கிறது பருப்பொருட்களுடைய அடிப்படை கூறுகள், அமைப்பு, பண்புகள், அப்புறம் அவற்றில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், இவற்றை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலுடைய ஒரு பிரிவு தான். இப்போ தெரிஞ்சுச்சா? யாராவது கெமிஸ்ட்ரி கேட்டா இது அழகா சொல்லிடணும். ஓகே? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பருப்பொருளையும் நம்ம வேதிப்பொருளாக கருத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம H2O அப்படின்னு வாட்டர் சொல்றோம், நீர். போன யூனிட்ல படிச்சிருந்தோம். இதுல என்ன இருக்கு, ஹச்னா என்னதான் ஹைட்ரஜன், ஓனா ஆக்சிஜன் அப்படின்னு தெரியும். அப்ப இது ரெண்டும் இணைந்த ஒரு வேதிப்பொருள், கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் இது. நம்ம உப்பு NaCl அப்படின்னு சொல்லுவோம். இது சோடியம், இது குளோரைன். அதாவது இது சோடியம், Na சோடியம், அப்படிதானே? Cl அப்படின்னா நம்ம குளோரின் அப்படின்னு சொல்லுவோம், குளோரின். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேதிப்பொருளா மாறுது. பாத்தீங்களா எப்படி தனித்தனியா இருக்கும்போது ஒரு இதாகவும், அது ரெண்டு சேரும் போது வேற இதாகவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நமது உடலுமே பாத்தீங்கன்னா பல வேதிப்பொருட்கள் கட்டமைக்கப்பட்டது, அப்படிதானே? நம்ம ஆல்ரெடி சொன்னேன், இப்போ இட்லி மாவு ஏன் சாஃப்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு செயல் பண்ணும், நொதித்தல் அப்படிங்கிற ஒரு வேதி மாற்றத்துக்கு காரணம் தான் நம்மளுக்கு வந்து இட்லி வந்து சாஃப்டா இருக்கு. அப்ப யாராவது உங்கள்கிட்ட கேட்டா, இல்ல நீங்களே வீட்ல சொல்லி பாருங்க, ஏன் சாஃப்டா இருக்குன்னு தெரியுமா, இதுதான் காரணம் அப்படிங்கறது சொல்லிப்போம். சரிங்களா? அதாவது நொதித்தல், ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இதுதான் அந்த இட்லியோடைய சாஃப்ட்னஸ்க்கு காரணம்.
ஓகே, ரைட். ஸோ இதெல்லாம் ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல நமக்கு புக்கில் உள்ளது எல்லாத்தையும் சில பாயிண்ட் நானே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். ஓகே. அப்புறம் உரங்கள் நம்ம இந்த யூனிட்ட பின்னாடி பார்க்க போகிறோம். சோப்புகள், அப்புறம் உரங்கள், பிளாஸ்டிக்கு, சிமெண்ட், நம்ம வீடு கட்டுறதுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் சிமெண்ட், இது எல்லாத்தையும் வந்து நம்ம படிக்க போகிறோம். ஜிப்சம் உப்பு, அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், ஃபினாலு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினால் அந்த வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்டா? ரைட். ஸோ இப்போ நம்ம அடுத்து போக போகிறது சோப். சோப்புகளை பற்றி நமக்கு என்ன தெரியும்? ஜென்ரலாக என்ன பண்ணுவோம்? ஒரு கிளீனிஷிங் அவ்வளோதானே. நம்மளை வந்து சோப்புகள்னா எதுக்கு யூஸ் ஆனா கையை காலை கழுவு குளிக்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணுவோம். சமையல் சோப்புன்னு ஒன்று, அது இது சமையல் சோப்புங்க, துணி துவைக்கிற சோப்புன்னு ஒன்று இருக்கு, அடுத்தானே. பாத்திரம் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு சோப்பு இருக்கு. இப்போ இந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பை நம்ம துணிக்கு போட முடியாது. துணிக்கு போடுறத நம்ம உடலுக்கு போட முடியும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லா சோப்பையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. அண்டு இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஏதாவது சோப்பு டப்பா வாங்கினீங்கன்னா பாருங்க, அதில் கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 வரைக்கும் போட்டிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் 3 வரைக்கும் இருக்கு சோப்புலாம். இந்த கிரேடுமே நீங்க பெருசா வளர வளர தெரிஞ்சுடுவீங்க. இந்த கிரேடுமே பாத்தீங்கன்னா அதுல என்னெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிரேடு 1 சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணுமாங்க, மனிதர்கள் யூஸ் பண்ணக்கூடிய. ஏன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். கிரேடு 2, கிரேடு 3லாம் பாத்தீங்கன்னா அதுல நம்ம இதுல பாக்ஸ்ல அந்த டப்பால பாத்தீங்கன்னா டாய்லெட் சோப்புன்னு போட்டிருப்பாங்க. கிரேடு 2வே வாங்கக்கூடாது. கிரேடு 2 நம்மளுக்கு நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? அந்த பட் கிரேடு 3 ரொம்ப லோவான இதுதான் இருக்கும். சரியா? அது பின்னாடி நீங்க படிப்பீங்க. பட் கிரேடு 1 சோப்பு வாங்கியுமே அதுலயுமே நம்மளுக்கு அந்த சோப்பும் ரொம்ப உடம்புக்கு நல்லதான்னா இல்ல அப்படியும் கிடையாது. அப்படி பிரிப்பாங்க, நான் சொல்றேன். அது நல்லதா கெட்டதாங்கிறது ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னை பொறுத்து இருக்கு. இது அப்படிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. பட் இந்த மாதிரி பிரிப்பாங்கன்னு சொல்றேன். ஏன்னா ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா அதுல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வேற வேற இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் இதுல கொஞ்சம் கூட இருக்கும், குறைய இருக்கும். அதுல கொஞ்சம் கூட இருக்கும், குறைய இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ பொதுவா நம்ம வந்து சோப்புகளை வந்து நம்ம புக்ல போட்டிருக்க மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா குளியல் சோப்பு, சலவை சோப் அப்படின்னு ரெண்டனா சொல்றாங்க. பாத்திங் சோப்பு, அப்புறம் இந்த சலவை சோப்பு, டிடர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம்னா அது. அது மட்டும் இல்லாமல் அதிக அளவு கரைகளுடைய துணிகளை வெளுப்பதற்கு சலவை தூளையும் நம்ம பயன்படுத்துறோம், அப்படிதானே? பாத்திங் சோப் அது ஒன்று, வாஷிங் டிடர்ஜென்ட் அப்படி அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சோப், அது ஒன்று இருக்கு. அதெல்லாம் டெய்லி லைஃப்ல இருக்கு. இது போக வாஷிங் பவுடர் அப்படின்னு ஒன்று இருக்கு. வாஷிங் மிஷினில் அந்த பவுடர்லாம் கொட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. ம். வாஷிங் பவுடர். இந்த வாஷிங் பவுடர்லாம் இந்த நம்ம விளம்பரத்தில் வரும்ல, இது இந்த துணியை கம்பேர் பண்ணி கேட்பாங்க, இது ரொம்ப ஒயிட்டா இருக்கு, இது ரொம்ப இந்த கலர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில கரைகளை இது போக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு. அப்போ இந்த சலவைத்தூள் அப்படிங்கிற இந்த டிடர்ஜென்ட்ல ரெண்டு எண்ணம் இருக்கு. ஏன் அது மட்டும் அழுக்கு போகுது? என்னங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் எதுக்கு சார் சாதாரணமா தண்ணியில முக்கி அப்படியே முக்கி தூக்குனா அழுக்கு போவாதா? ஏன் சார் நம்ம வந்து ஆஹ், இந்த மாதிரி சலவைத்தூளை யூஸ் பண்ணணும்? எஸ் அப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணலாம். ஏன்னா அதுல ரெண்டு பார்ட் இருக்கு. டிடர்ஜென்ட்ல இந்த மாலிகுல் டிடர்ஜென்ட் மாலிகுல்ல டூ சைடு இருக்கு, சரிங்களா? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லவ்விங் அப்படிங்கிற ஒரு சைடு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஹேட்டிங் அப்படிங்கிற ஒரு சைடு இருக்கு. சரியா? ஸோ இதுதான் நம்ம அந்த சலவைத்தூள் அப்படிங்கிற டிடர்ஜென்ட்டை யூஸ் பண்ணக்கூடிய காரணம். இது என்ன நடக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ தமிழ்ல இதை எழுதிடுறேன். இது வந்து வாட்டர் லவ்விங் தானே போட்டிருப்ப, நீர் விரும்பும் பகுதி. இது நீர் வெறுக்கும் பகுதி. ஓகேவா? இப்போ இது என்ன நடக்கும் நான் சொல்றேன்.
சாதாரண தண்ணியில நீங்க அந்த அழுக்க நீங்க முக்கி எடுக்கும்போது அந்த அழுக்கு வந்து போகாது. ஏன்னா அந்த அழுக்கு வந்து அந்த துணி கூட அப்படியே நல்லா அட்டாச் ஆயிரும். சரியா? அழுக்கு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த டட்டான மாலிகூல்ஸ் நிறைய இருக்கிற அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் ஒரு துணி அப்படின்னா இந்த இடத்துல அழுக்குனா நல்ல அந்த மாலிகூல்ஸ் அந்த துணி கூட அட்டாச் ஆயிரும். அது அவ்வளவு சீக்கிரத்துல போகாது. அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு டெட்டர்ஜென்ட் சலவைத்தூள் வச்சிருக்க ஒரு ஒரு நாள் தண்ணியில முக்கி நல்லா கலக்கி வச்சிருப்பீங்க. இந்த இந்த அழுக்கான சட்டையை உள்ள முக்குறீங்க. உடனே என்ன பண்ணுனா நான் சொன்னா இதுல ரெண்டு பகுதி இருக்குன்னு சொல்றாரு. நீர் விரும்பும் பகுதி, நீர் வெறுக்கும் பகுதி. இந்த நீர் வெறுக்கும் பகுதி என்ன ஆயிரும்னா இந்த இந்த அழுக்கான மாலிகுல்ஸ் கூட போய் அட்டாச் ஆயிரும். நீர் வெறுக்கும் போது வாட்டர் ஏன்னா வாட்டர் அதுக்கு பிடிக்காது. வாட்டர் கூட சேரதுக்கு பிடிக்காது. அடுத்தானே. ஸோ அப்படி சேருக்கு பிடிக்காதனால உடனே என்ன பண்ணுவோம், பக்கத்துல இருக்கிற அழுக்குகிட்ட போய் அவரு சேர்ந்துருவார். இந்த இந்த சலவைத்தூள் அந்த ஒரு பகுதி நடக்கும். நம்ம கண்ணாலலாம் பார்க்க முடியாது, பட் இது நடக்கிறது. உடனே அங்க போய் சேர்ந்துரும். இந்த நீர் விரும்பும் பகுதி என்ன பண்ணிரும்னா வாட்டர் கூட போய் சேர்ந்துரும். சைடில் அப்படி வாட்டர்லாம் முக்கியிருப்போம். சரியா? அப்ப வாட்டர் கூட இது சேர்ந்துரும். புரியுதா? அப்ப இந்த நீர் வெறுக்கும் பகுதி இந்த அழுக்கு கூட சேர்ந்து அழுக்கான மாலிகூல் கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்திடுது. பாண்டை மேக் பண்ணிடுது. சரியா? அந்த டெட்டான மாலிகூல்ஸ் கூட பாண்டை மேக் பண்ணிடுது. நம்ம நல்லா முக்க முக்க ரெண்டு மூணு மாலிகூல் இருந்தாலும் இன்னொரு மட்டும் முக்கும் போது அந்த ரெண்டு மூணு மாலிகூலும் அட்டாச் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு பேரும் அட்டாச் ஆயிடுறாங்க. நீர் வெறுக்கும் பகுதியும் அந்த டெட்டான மாலிகூலும். ஏற்கனவே வாட்டர் லவ்விங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்த இது ஒரு இது இருக்கு. அப்போ இது அட்டாச் ஆன உடனே இவர் ஒரு தனியா ஒரு ஆளா மாறிடுவாரு. அந்த சலவைத்தூளும் இதுவும் சேர்ந்து ஒரு தனியா ஆளாகும். திருப்பி நீங்க தண்ணியால அலம்பும் போது சுத்திகரிக்கும் போது தண்ணி கூட சேர்ந்து அவர் பேரு. இதுதான் ஜென்ரலா சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? சோ நீர் வெறுக்கும் பகுதி துணியில இருக்கக்கூடிய அழுக்குல போய் சேரும். அழுக்கோ இல்ல எண்ணெய் பொருள் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். சரியா? நீர் விரும்பி அப்படின்னு சொல்ற அந்த இந்த பகுதி என்ன பண்ணும்னா நீர் கூட போய் ஜாயிண்ட் ஆயிடும். சரியா? அப்ப துணி துவைக்கும் போது என்ன நடக்கும், ஏராளமான மூலக்கூறுகள் அழுக்கு பகுதியை சுற்றி வட்டமிட்டு அழுக்கை நீக்கின்றன. அப்படிதான். ஏன்னா இது போட்டோடனே அழுக்க போய் எல்லாம் அட்டாச் பண்ணிடும். உடனே தண்ணி வச்சு கழுவும் போது அது எல்லாம் சேர்ந்து அப்படி தனியா போயிடும். ஏன்னா அது வாட்டர் கூட ஒட்டாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அது வாட்டர் கூட ஒட்டாது. இது கூட ஒட்டிடும். திரும்பி வாட்டர் இருந்தா அது வாட்டர் கூட சேராம அது போக தான் ட்ரை பண்ணும். அப்படி போயிடும். சரியா? சோ இறுதியில அழுக்கு மூலக்கூறுகள் நீரில் மிதந்து அடித்து செல்லப்படுகிறது. அதனாலதான் துணி வெளுக்கப்படுகிறது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்க. நம்ம எல்லாம் அந்த பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பிக்சரை நீங்க வீட்ல போய் பாருங்க. ஓகே. இது சோப்பு. அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சது. நிறைய விதமான சோப்புகள்லாம் இருக்கு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போது உரங்கள் அப்படிங்கிறது. உரங்கள் அன்னைக்கு கூட உங்களுக்கு தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். வயக்காட்டுல உரங்கள் போடுவாங்க அப்படின்னு சொன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தான். ஓகே ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரங்கள் ஏன் போடணும், எங்க போடுவாங்க? யோசிச்சு பாருங்க. உரங்களை நீங்க பார்த்துருப்பீங்க. விவசாய ஃபேமிலியா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க கிராமத்துல இருந்தாலும் அதை நீங்க பார்க்கலாம். போறக்கூடிய வயக்காட்டு சைட்லலாம் அதை நீங்க பார்க்கலாம். அப்படிதானே? ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிம்பாங்க. இதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயி தான் அந்த தாவரத்துக்கு தான் யூஸ் பண்றோம். அப்படிதானே? பிளான்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்றோம். ஏன்? இப்போ சன்லைட் இருக்கு, சூரிய வெளிச்சம் இருக்கு, காற்று இருக்கு, வாட்டர் இருக்கு, நீர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. புரியுதா? ஆனா இது மட்டும் அந்த பிளான்ட்ஸோடைய growthக்கு போதுமா அப்படின்னா இல்ல அப்படிங்காங்க. ஸோ சில சத்துக்கள் சர்டைன் நியூட்ரிஷன் தேவை அப்படிங்கிறாங்க. நியூட்ரிஷன்ஸ் தேவை. எதுக்கு? அந்த செடி நல்ல விதமா வளரணும், நோய் இல்லாம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கதான் நம்ம உரங்களுடைய அந்த ரோல் வருது. இப்போ பிளான்ட்ஸ் வந்து மண்ணுல இருந்து தான் அந்த சத்துக்களை எடுக்குன்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? மண்ணுல இருந்து தான் அந்த சத்துக்களை எடுக்கு. ஸோ மூன்று முக்கியமான சத்துக்கள் தேவைப்படுது. நைட்ரஜன், என் அப்படின்னு போடுவாங்க. பாஸ்பரஸ், பி அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் லாஸ்டா பொட்டாசியம் அப்படிங்கிறத கே அப்படின்னு போடுவாங்க. என்பிகே அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலா. இந்த மூன்றும்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூட்ரிஷன்ஸ்.
மற்ற இதுவும் தேவைப்படும். ஆனா மற்ற எல்லாத்த விட இந்த இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த பிளான்ஸோடைய growthக்கு. ஸோ இந்த மூணுத்தையும் தான் என்ன சொல்றாங்கன்னா பிரின்சிபல் நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்சிபல் நியூட்ரிஷன், முதன்மை சத்துக்கள் அப்படின்னு இத சொல்றாங்க. சரியா? இப்போ புரிஞ்சிருக்கா ஏன் உரங்கள் சொல்றோம், அதுல என்ன சொல்றோம்னு சொல்லிட்டு. முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு வாட்டர், நீர், சூரிய ஒளி, காற்று இது மட்டும் போதாது. சில ஊட்டச்சத்துக்கள் சர்டன் நியூட்ரிஷன் தேவை. அப்ப அதுக்கு நியூட்ரிஷன் எங்கேருந்து போவோம்? நமக்கு மண்ணுல இருந்து தான் போவோம். அடுத்தது ஸோ மண்ணுல இருந்து எடுக்கு. தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படும். அவற்றுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், தமிழ் இங்கிலீஷும் அதே தான், ப்ரொனவுன்ஸ் ஒரே தான், பொட்டாசியம் ஆகியவை தாவரங்களுக்கு தேவையான மூன்று முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ புரியுதா முதன்மை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மண்ணு தான் எல்லாத்துக்கும் ஒரு காரணம். மண்ணுல அந்த சத்து இருக்கணும். பட் மண்ணுல சத்து ஏன் சார் போகுது, நம்ம ஏன் சார் நியூட்ரிஷன் நம்ம சேர்க்கிறோம், உரங்களை சேர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகுது, அப்படிதானே? நம்ம ஏன் சேர்க்கணும்? கரெக்டா? ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு சாதாரணமாவே இப்ப நான் அந்த பேனாவை யூஸ் பண்றேன். இந்த பேனா அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நான் கொஞ்சம் மை அடைப்பேன், இதில் இங்கு ஊற்றுவேன், இந்த மாதிரி கலர் கலர் இங்காக ஊற்றுவேன். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணுறீங்க. பென்சிலை எழுதிட்டே இருந்தா இதாகுமா? இல்லை, அது அது அப்படியே அது கரையுதுன்னு சொல்றீங்க. அதே மாதிரி மண்ணை நம்ம யூஸ் பண்றோம். அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை அந்த செடி வந்து ஏன்னா பல்லாயிரக்கணக்கான வருஷமா அது நடந்தா இருக்கு, அந்த ப்ராசஸ் நடந்தா இருக்கு. அப்ப அந்த சத்துக்களை எடுத்து எடுத்து அந்த மண்ணில் அந்த சத்துக்கள் இல்லாம ஆகிறது. ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சத்துக்களை ஆட் பண்றதுக்கு தான் இந்த முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட்டா? ஏன் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி மண்ணில் உள்ள சத்துக்கள் பற்றாக்குறை ஏற்படும். ஏன்னா அதுக்கு தான் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வேற வேற பயிர்களை விளைவிப்பாங்க. அது ரொம்ப டீப்பா அப்படி உள்ள போவாங்க. ஒரே மாதிரி போடாம கொஞ்ச நாள் கழிச்சு வேற. எனக்குமே அதுல ரொம்ப டீட்டெயிலா என்ன படிச்சாலும் எனக்கு அது மறந்துதான் போகுது. ஏன்னா ஃபீல்ட்ல நம்ம இருந்தால் தான் அது தெரியும். ஸோ சுழற்சி முறையில் வேற வேற இப்போ இந்த உதாரணம் சொல்றேன்னா இப்போ நெல் போட்டால் அடுத்த தடவை உளுந்து போடுவாங்க போக்கு. அந்த மாதிரி வேற ஏதாவது போடுவாங்க. இந்த மாதிரி போடும்போது அந்த மண்ணோட சத்து கொஞ்சம் ஒரு ரீகெயின் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைட்டா? இது போக நம்மளுடைய காலநிலை வேறுபாடு, அப்புறம் அழுக்கான தண்ணி, டஸ்டான தண்ணி. நான் அன்னைக்கே சொன்னேன், ஆத்துலலாம் எல்லாரும் சும்மா டஸ்ட்டா கலந்து போடுறாங்க. அந்த தண்ணி தானே செடிகளுக்கும் போகுது. அப்போ டஸ்ட் அது போகுது. அப்புறம் பொல்யூஷன், நம்ம வாட்டர், நம்ம டெய்லி காரு பைக்குன்னு ஏகப்பட்ட பொல்யூஷன் போயிட்டு இருக்கு, அது ஆட் ஆகுது. வீடு கட்டுறோம். இப்போ வீடு கட்டுறதுனால அப்போ தண்ணி பற்றாக்குறை வருது, அழுக்கான தண்ணி தான் சேருது. ஸோ இதனாலலாம் மண்ணோடைய உரங்கள், மண்ணோட சத்துக்கள் வந்து இதாயிருது. பட் இதுமே நம்மளுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்கு ரொம்ப கொடுத்துருக்காங்க. என்னன்னா அந்த மாதிரி மண்ணு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பீடா அதோடைய தன்மையை இழந்துட்டு வருது அப்படிங்கிறாங்க. பட் அதை பத்தி யாருக்கும் கவலை இல்லை. அப்படிதான் நம்ம நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தடுத்து வேற மேட்ச் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அஹ், இதை பத்தி யோசிக்க மாட்டோம். மண்ணு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆளாளுக்கு ஒரு மரம் நட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு அப்படி சொல்றாங்க. அவங்க சொல்ற மெத்தடை நம்ம சின்ன சின்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ ஒரு நிலத்துல வந்து நீங்க தொடர்ந்து பயிர் செய்யும் போது அந்த மண்ணில் வந்து அந்த மண்ணோட ஊட்டச்சத்துக்களுக்கு என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா அது குறையும். அப்படிதானே? இந்த நைட்ரஜன், பாஸ்பரஸ்லாம் அதுக்கு பற்றாக்குறை ஆயிரும். இந்த இந்த ஊட்டச்சத்துக்களை மண்ணிற்கு திருப்பி நம்ம எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் நீங்களாம் யோசிச்சு அந்த டேஸை ஃபில் பண்ணுங்க. நம்ம ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த செடிகள் எடுக்கும், செடிகள் எடுத்தாதான் வளரும். பட் இருந்தாலும் அது என்ன காலியாக தான் செய்யும். அதை வந்து ரிட்டர்ன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் இட் இஸ் ஆர்கானிக் ஆர் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் தட் வி ஆட் டு த சாயில். சரிங்களா? எதுக்கு? அந்த மண்ணுடைய அந்த தன்மையை மாத்துறதுக்கு, கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு. ஸோ ஃபெர்டிலைசர் அப்படின்னா ரெண்டு விதமாகவும் அவங்க சொல்றாங்க. அதாவது பயிர்களுக்கு தேவையான அந்த ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்டான ஊட்டச்சத்துக்களை மண்ணில் சேர்க்கிறதுக்கு கரிம அல்லது கனிம, கரிம அல்லது கனிம அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் உரங்கள் இருக்கு. அதை தான் நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா? கனிம மற்றும் கரிம வகை உரங்கள் அப்படின்னு இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். கனிம உரம்னா என்ன, கனிம உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ம் அப்புறம் இயற்கை விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க.
ஏதாவது புக்கில் இருக்கும் இல்லை நெட்டில் படிங்க. இயற்கை விவசாயம்னா அப்போனா என்ன, அதில் உரங்கள் யூஸ் பண்ணாங்களா மாட்டாங்களா, இல்லை உரங்கள் யூஸ் பண்ணாங்க ஆனால் இயற்கை சம்மந்தப்பட்ட உரமா, எதனால அந்த வார்த்தை வந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தாங்க. ஓகே. ஸோ இதுதான் இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேப்பா. ரைட். கிளாஸை நிறைவு செய்த அடுத்த கிளாஸில் நம்ம மீதி உள்ள டாபிக் பார்க்கலாம். அண்டு அந்த வாட்டர் நீர் அப்படிங்கிற அந்த யூனிட் டெஸ்ட், 1 மார்க் டெஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? கிளாஸை நிறைவு செய்த வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.